என் பிள்ளை எங்க போனாலோ தெரியலையே. எல்லாரும் கேட்பாவ, இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? அவன் முதல்ல ஓடி போனப்பவே எனக்கு கண்ணும் கருத்துமா இருந்திருக்கணும். வீட்டுக்குள்ள யாரையும் சேர்த்திருக்க கூடாது. நம்ம பிள்ளை மறுபடியும் அப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்காளே. ஆண்டி, சாரி ஆண்டி. அந்த பையன் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டி. இனி யாரு மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை ஓடி போனது தானே. அவன் அவளை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியானோ தெரியலையே. ஒரு அடி கூட தாங்க மாட்டா. அவன் என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியானோ என் பிள்ளைய. கடவுளே, என் பிள்ளை நல்லபடியா எங்க கையில கிடைச்சிடணும். அவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவன் அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது. பாவி பையன் அவள நல்லா இருப்பானா? பிள்ளைய பெத்த வேட்டா இருந்து பிரிச்சுட்டானே, அவள உருப்பிடுவானா? அவன் நல்ல பிள்ளைதான். அவன் தான் இந்த பிள்ளை ஏதோ பேசி பேசி மனசுக்கு எடுத்து வச்சிருக்கா. இல்லைன்னா என் பிள்ளை இப்படி வீட்டை விட்டு ஓடுற பிள்ளை இல்ல. நல்ல பிள்ளைய தான் நான் வளர்த்தேன். எப்படிதான் அவளுக்கு எங்களை விட்டு போக மனசு வந்துச்சோ தெரியல. ஒரு தடவை நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லலாம். ரெண்டாவது தடவை எப்படி எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே. நாங்க அவளுக்கு என்னத்துல குறை வச்சோம்? நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். அழகான மாப்பிள்ளை அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை தான் நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த கூட ஓடிட்டாளே. அவன் நல்லவனா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. பிள்ளை எங்கேயோ நல்லா வாழ்றதுனால நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். இப்படி ஒருத்தன் கூட ஓடிட்டாளே, அதை நினைச்சதை என்னால தாங்க முடியல. ஐயோ, நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு இங்க வந்து போனை கொடுத்துருக்கவே கூடாது. இங்க வராமலே இருந்திருக்கணும். பிரியா நல்லாவாது இருந்திருப்பா. இப்ப அவளுக்கு என்ன ஆச்சோ எப்படி இருக்காளோ தெரியல. எல்லாரும் யாமாலதான் கோபத்துல இருக்காங்க. சிவா, வாங்க போலாம். எங்க போலான்னு கூப்பிடுற? என்ன இது கேள்வி சிவா? நீங்க தானே என்னை வா வான்னு கூப்பிட்டீங்க. இப்ப நான் வந்துட்டேன், வாங்க போலாம். யாராவது நீ தேடி வந்துட போறாங்க சிவா. அப்புறம் மறுபடியும் நீ கூட்டிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் வாங்க, அந்த கார்ல கிளம்பலாம். உன்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்ற? உட்கார வச்சு நான் உனக்கு சோறு பங்கி போடணும்னு சொல்றியா? சிவா, நானே உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். எனக்கு சமைக்கலாம் தெரியும். அதுக்கு பணத்துக்கு எங்க போறது? ஏன் சிவா, நம்ம வேலை செய்வோம். ஆமா, நீங்க எதுக்கு இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சிரிப்பா வருது. விளையாடுனது போதும் சிவா, வாங்க போலாம். ஏய், என்னாச்சு சிவா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வான்னு சொன்னனா இல்லையா? இப்படி வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க. சிவா, அது எடுத்துட்டு வந்திருந்தா நான் மாட்டியிருப்பேன். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு என்னால ஓடி கூட வர முடியல. அதனாலதான் எல்லாத்தையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சிவா. வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. நீங்க தான் இனி ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்ல. நம்மளுக்கு எதுக்கு சிவா அந்த நகை பணம் எல்லாம்? அது அவங்க கிட்டே இருக்கட்டும். நம்ம வேணா இப்ப கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் நல்லா தானே இருப்போம். உங்களுக்காக வேணா நானும் வேலைக்கு போறேன் சிவா, வாங்க போலாம். வேலைக்கு போறியா? வேலைக்கு போனா மட்டும் ஒரே மாசத்துல லட்சமா சம்பாதிச்சிருவியோ? நானும் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வருவேன், கொஞ்ச நாளைக்காவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்போ போன உடனே வேலைக்கு போய் உனக்கு கஞ்சி ஊத்தணும்னு உனக்கு ஆசை. சிவா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? சிவா, என்னடி சிவா? நானே அந்த பணமும் நகையும் எனக்கு கிடைக்காங்கிறதுக்காக தான் நீ வான்னு சொன்னதே. சும்மா வந்து நின்றுட்டு பெரிய இவ்வளோ மாதிரி பேசிட்டு இருக்க. போ, வீட்டுக்கு போய் அந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வா. சிவா, என்னடி சிவா? அதெல்லாம் போய் எடுத்துட்டு வரதா இருந்தா வா, இல்லைன்னா நீ வர வேண்டாம். சிவா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க சிவா? நான் இல்லாம உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பிட கூட முடியலன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க? இங்க பாரு பிரியா, போய் அந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்தா என் கூட வா. இல்லனா அப்படியே இருந்தாலையாவது ஒளிஞ்சு போயிரு. என் மூஞ்சிலே முழிக்காத. சிவா, நான் இப்ப வீட்டுக்கு போனா மாட்டிக்குவேன் சிவா. அப்புறம் அந்த பையன் கூட எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருவாங்க. பரவாயில்ல, உனக்கு நிச்சயமே நடந்தாலும் பரவாயில்ல. நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வா. பணம் இல்லாம என்னாலலாம் உன்னைய வச்சு காப்பாற்ற முடியாது. எனக்கு பணம் நகை எல்லாம் வேணும். போ பிரியா, உனக்கு நான் வேணும்னு நினைச்சா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா.
வேண்டானா அப்படியே போயிரு. நீ என் மேல வச்சிருக்க காதல் உண்மைனா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா பிரியா. சிவா, நான் உங்க மேல வச்சிருக்க காதல் எல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க தான் என்னை உண்மையை காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. என்ன பிரியா, என் காதலே சந்தேகப்படுறியா? நீங்க தானே பணமும் நகையும் கொண்டு வான்னு சொல்றீங்க. அதுக்காக தான் என்னை வர சொன்னேன்னு சொல்றீங்க. இங்க பாரு பிரியா, பணத்தையும் நகையும் கொண்டு போனாதான் நம்மளால கொஞ்ச நாளாவது நிம்மதியா வாழ முடியும். உன்னைய மட்டும் கூட்டிட்டு போனா எனக்கு நிம்மதியே இருக்காது. அதனால போய் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வா. வீட்டுக்கு போனா எனக்கு நிச்சயம் நடந்துரும் சிவா. நடக்கட்டும், எனக்கு என்ன. நிச்சயம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, ராத்திரி பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வா. நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போயிடலாம். பணமும் நகையும் இல்லாம நீ மட்டும் வந்துடாத. சிவா, நீங்க அப்படின்னா என்னை காதலிக்கவே இல்லை. பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் என் கூட பழகி இருக்கீங்க. இங்க பாரு பிரியா, அப்படிலாம் இல்ல. அப்படிதான் என் ஃப்ரெண்டு ஜெனி கூட சொன்னா. எங்க அண்ணியும் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. பணமும் நகையும் தான் உங்களுக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லை. சேச்சே, அப்படிலாம் இல்ல பிரியா. நீ என்னைய தப்பா எடுத்துக்காத. பணம் இல்லாம எங்க போனாலும் வாழ முடியாது, அதுக்காக தான். பிடிச்சவங்க கூட இருந்தா எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடலாம் சிவா. அதுலயும் சந்தோஷம் கிடைக்கதான் செய்யும். இப்ப கூட நீங்க பேசினதெல்லாம் நம்ம மறந்துறியே. வாங்க சிவா, நம்ம மட்டும் போவோம். போலான்னு கூப்பிடுறியே. நம்ம இப்ப போற காருக்கு காசு உங்க அப்பா வந்து கொடுப்பான். சிவா, என்னடி, ஒழுங்கு மரியாதையா போய் பேக் எடுத்துட்டு வா. இல்ல நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். போ. வந்துட்டா வெறுங்கைய வீசிக்கிட்டு. இவ்வளவு மட்டும் யாரு கூப்பிட்டது? பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் இவ்வளவு வரவே சொன்னேன். சரி, என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா. பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்திருந்தா இவளை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரீனா கூடயாவது போய் நான் வாழ்ந்து இருந்திருப்பேன். சரி, வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கா. என் தகுதிக்கும் அழகுக்கும் இவெல்லாம் செட் ஆவாளா? எப்ப பார்த்தாலும் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பா. இவ கூட சேர்ந்து வாழ்ந்தா நானும் தினமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்கள பழி வாங்குறதுக்காக இவளை இதை எடுத்துட்டு வர சொன்னா இவ வெறுங்கையோட வந்திருக்கா. இவளை கூட்டிட்டு போய் வச்சு என்னால கஞ்சி ஊத்த முடியுமா? சரியான தீனி பண்டாரம். லவ் பண்ணும் போதே அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கம்பா. அரிசி மூட்டை. ஓஹோ, போயிட்டாலோ? வருவா பேக தூக்கிட்டு, சரியான முட்டாள். வரட்டும், அப்புறம் இந்த சிவா யாருன்னு உங்க குடும்பத்துக்கே தெரியும். முக்கியமா நான் யாருன்னு அந்த சூர்யாக்கும் விஜய்க்கும் தெரியணும். என்ன விஷயம் சகோதரி? இது நிச்சயதார்த்த வீடு மாதிரி இல்ல, ரொம்ப நிசப்தமா இருக்குல்ல. ஒரு பரபரப்பு இல்ல, ஒண்ணே இல்ல. என்ன சொத்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துருவாங்க. அதுக்கான முன் ஏற்பாடுகள் இருந்த மாதிரியே இல்லையே. ஆமாம் சகோதரி, எனக்கும் அவ்வாறுதான் தெரிகிறது. என்னவா இருக்கா? அவியவே ரூம்ல எல்லாம் போய் உட்கார்ந்திருக்காங்க. வந்தவியலே ஒழுங்கா கவனிச்ச மாதிரி இல்ல. இனி மாப்பிள்ளை வீட்டுக்காரவியல எப்படி கவனிப்பாங்க? ஆமாம், எப்படி கவனிப்பார்கள்? அதற்கும் ஆட்களை ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். என்ன சகோதரி சொல்றியா? ஆமாம் மீன்கார சகோதரி, இப்பொழுதுதான் பந்தல் போடுவதில் இருந்து மைக் செட்டு கட்டுவதில் இருந்து சமைப்பது வரைக்கும் எல்லாம் ஆள் போட்டு விடுகிறார்களே. அது போன்று மாப்பிள்ளை அழைப்பிற்கும் ஆள் போட்டிருப்பார்களா இருக்கும். அதனால் தான் எந்த கவலையும் இல்லாமல் அனைவரும் இருக்கிறார்கள். அப்படியே இதுக்கெல்லாமா ஆள் வருது? ஆமாம் சகோதரி, யாரும் இப்பொழுது திருமண வீட்டிலும் நிச்சயதார்த்த வீட்டிலும் வேலை செய்வதில்லை, ஆள் வைத்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லை. சந்தோஷமாக புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு போஸ் கொடுக்கிறார்கள் கேமராவுக்கு. அப்படியே எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கீங்களா? ஆமாம் சகோதரி, அனைத்திற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். உங்கள் மகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது பாருங்கள். அதுக்கு என்ன நிறைய வார்த்தை இருக்கு சகோதரி. இந்த மாதிரி சொந்த
பிரியாக்கு தான் ஆபத்து. இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸ் கிட்ட தானே சொல்லணும். போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்ணலாம்? அண்ணாக்கு கால் பண்ணி கேட்போம், அவன் பார்த்துட்டானா என்னன்னு. தங்கமாரி, என்னம்மா? அண்ணா, பிரியாவை பார்த்துட்டியா? அவ கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, தேடிட்டு தான் இருக்கோம். கிடைச்ச உடனே கால் பண்றேன். அங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரியாம்மா? சரிண்ணா. என்ன அண்ணாவும் இன்னும் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை அந்த சிவா அவளை கூட்டிட்டு போயிட்டானோ? அவன் என்னையும் சூர்யாவையும் பழி வாங்குறதுக்காகவே அவளை கூட்டிட்டு போயிருப்பான். நான் கூட பண நகையெல்லாம் எடுத்துட்டு போலையே, அதனால விட்டுருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்போ கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கே. பாவம் பிரியா. தங்கமாரி, என்னத்த? ஆமா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லத்த, சும்மா தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாவே, நீ கவலைப்படாதம்மா. அதுக்கு இவ்வளோ டென்ஷன் உனக்கு? ஒன்னும் இல்லத்த, நான் உள்ள போறேன். அக்கா வந்ததுலேருந்து சரியா பேசல. தங்கமாரியும் ஒரு மாதிரி இருக்கா. என்ன பிரச்சனையா இருக்கும்? சூர்யா வேற இப்போ எங்கே போனான்னு தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற இப்போ வந்துருவாவே. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காவே?